உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். வணக்கம் 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 ரோஜா டிவி நேயர்கள். மேபி இந்த 18ஆம் தேதியில மழை ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். இப்போ மழை கண்டிப்பா இருக்கு. இன்னும் ஒரு 4 நாள், இந்த 4 நாள்ல பெரிய மழை இருக்கு. தென் மாவட்டம் முழுதும் இருக்கு, ஆந்திராலையும் வரும். எல்லாமே தென் மாவட்டம் முழுதும் மழை இருக்கும். கர்நாடகா பார்டர், அது தமிழ்நாடு எல்லையோட கர்நாடகா பார்டர்லயும் பெரிய மழை இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு அது மதுரை, திருச்சி இதில் எதிர்பார்க்காத மழை சடனாக உருவாகி ஆட்டோமேட்டிக்காக அந்த மழை வருதா, நைட்டில் சென்னையில் மழை வருதோ, இன்னும் கொஞ்சம் மழை வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பக்கம் மழை வருது, ஒரு பக்கம் வெயில் அதிகமாக இருக்கும், சூடு தன்மை அதிகமாகுது. சூட்டோட தன்மையினால மக்களுக்கு அதிகமான சில நோய்கள், சின்ன ப்ராப்ளங்கள் ஏற்படுது. சூட்டு நோய்கள், கட்டி, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக உணவு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது நல்லது. உணவு ஆராய்ச்சியிலேருந்து ஒரு பெரிய வழி வரப்போகுது. அதில் உணவுகள் எடுக்கக்கூடாது, சில உணவுகளை நம்ம தவிர்த்து எடுக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. ஒரு நாடு அடிக்க இருக்க அந்த நாட்டில் சின்ன ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அதே மாதிரி இன்னொரு முஸ்லீம் கண்ட்ரிலும் ஒரு சின்ன ப்ராப்ளங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒயிட் கண்ட்ரியில் அவங்க அந்த கண்ட்ரியோட அதிபருக்கோ இல்லை அவருக்கோ பிரச்சனை ஏற்பட போகுது. அதே நேரத்தில் இந்த அமெரிக்கா அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு அவர் ஒரு குழப்பம். ஆனால் அவரோட பேச்சுவார்த்தைகள் சில மாறும். இந்தியாவோட வழிமுறைகளை இப்போ மாற்றுவாங்க. இப்போ வரியோட தன்மைகள் சிலதெல்லாம் மாறப்போகுது. இன்னும் ஒரு நாட்டுக்கு அதிகமான வரி விதிப்பாங்க, ஆனால் இந்தியாவோட வரியோட தன்மை மாறும். அது இல்லாமல் ஜிஎஸ்டியில் இன்னொரு ஒரு மாற்றத்தை எடுத்துன்னு வராங்க. அது இன்னும் ஒரு பலனை கொடுக்கும். அமெரிக்கா உலகத்துல பெரிய இடத்துல சக்தி வாய்ந்த வெடி வெடிக்கப்படும். 2 நாடுகள் பேச ஆரம்பிக்கும். அதுல சமரசம் நடக்க போகுது. அடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் சமரச வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு அரசியல்வாதிக்கு குழப்பம் ஏற்படும். முக்கிய அரசியல்வாதி அவர் தலைமை அவரையும் பார்க்க போறோம். வெளிநாட்டுல ஒரு பெரிய நடிகர், அவருக்கு உடம்பு பிரச்சனை ஏற்படுறத பார்க்க போறோம். டெல்லி, ஹரியானா, இந்த பாம்பே அங்க ஒரு பிரச்சனை. டெல்லியில முழுக்க தலைநகரத்துல ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்பட போது அங்க ஒரு பிரச்சனை ஏற்படும். அதே நேரத்துல ஒரு நோய் உருவாயின்னு இருக்கு. இந்த நோய் எதிர்பார்க்காத ஆளுங்க மேல பற்றுன்னு வருது. அது ஒரு பிரச்சனையை சொல்ல போறாங்க. 2 வழியாவே அந்த நோய் வரும். 2 வழியாவே அது அஃபெக்ட் ஆகும். அது மாசுல படர்ந்து பரவ தொடங்கும். அதுல டக்கு 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 நிறைய ஸ்டேட்டுக்கு உடனே பரவுறத பார்க்க போறோம். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி நாட்டு அதிபருக்கு ஒரு சின்ன வழி, சின்ன வார்த்தைகள் குழப்பங்கள் ஏற்படும். கேரள மாநிலத்துல ஒரு அரசியல் குழப்பம். அதுல ஒரு நடிகர் ஒரு பிரச்சனை ஆவார். அதாவது வெள்ளி தங்கப்ப ஏறும். அடுத்த வாரம் கண்டிப்பா ஒரு சரிவு இருக்கு. ஸோ எதிர்பார்க்காத ஒரு சரிவு அதுக்கப்புறமா வழி ஏறும். அதே நேரத்துல பங்கு சந்தை எதிர்பார்க்காத அளவுக்கு ஏறும். இதே டே பை டே பங்கு சந்தை இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். மிகப்பெரிய ஸ்கேம், இன்னொரு ஸ்கேம், அதையும் பிடிச்சிருவாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய வேட்டை ஒன்று நடக்குது. அதுல நிறைய பேரை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வங்கியில பிரச்சனை, இன்னொரு வங்கியில ஒரு குழப்பம் வரும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வழி மாறும். அரசியல் இருக்கக்கூடிய களத்துல ஒரு அரசியல், அதாவது ஒரு பாலிடிக்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையாகும். அது சின்ன ஒரு குழப்பத்தை ஏற்படுறத பார்க்க போறோம். நடிகரோட கட்சி வளருது. அது நடிகரோட கட்சி வளரல, இன்னொரு நடிகரும் ஒரு கட்சி வழியா வருவார். முக்கிய ஆலயத்தோட கோபுரத்தோட வழியில அந்த மேகத்தினால சில பிரச்சனைகள் ஏற்படலாம். வெடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் பார்க்காத கடல் அலையை பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்க்காத அலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த பௌர்ணமியில.
சூரிய கிரகணம் வருது. அந்த கிரகணம் முடிஞ்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு ஒரு கண்ட்ரியில் ஒரு அதிபருக்கு திரும்ப பிரச்சனை ஆகும். அந்த பிரச்சனை ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. நாட்டில் ஒரு முக்கிய மந்திரி ஒரு பிரச்சனையாகிறாரு. அது வழி தெரியாம அவர் பேசுற வார்த்தை நிறைய பேருக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்தும். அது பிரச்சனையாக போகுது. விளையாட்டு மைதானத்துல ஒரு குழப்பம். ஒரு பெண், விளையாட்டு பெண், ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஆகுது. திருப்பதி தாண்டி அதுக்கு வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை, ஒரு சின்ன மலையா இருக்கும். அந்த இடத்துல ஒரு இடத்துல சரியத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர், குன்னூர், அது தாண்டி இருக்கக்கூடிய வயநாடு, இந்த பக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சில இடத்துல எதிர்பார்க்காத மலைகள் கொஞ்சம் சரியத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் கடைசியில ஒருவர் ஒரு பெரிய அரசியல் கட்சியில இருக்கவர் எதிர்பார்க்காத மாறுவார். அந்த நிலைமை ஏற்படுறத எல்லாரும் பார்க்க போறோம். இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த வாரம் நான் சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். நல்லா இந்த வாரம் பல புதிய விஷயங்களை நாடி ஜோதிடத்தின் மூலம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க சார். இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் நிலவரம் ரொம்ப அதிகமாக எழுச்சியாக இருக்குது. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ கூட நீங்கள் கணிப்பில் ஒரு அமைச்சருக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன மாதிரியான அமைச்சருக்கு பிரச்சனை ஆகும், எப்படி ஆகும், என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? கட்சி அவர் பண்ண ஒரு வழி பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுறது இந்த மந்த் எண்ட்ல பார்க்க போறோம் சார். இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலையில யாருக்கு எழுச்சி ஏற்படும், யாருக்கு வீழ்ச்சி ஏற்படும் நாடி ஜோதிடத்தின் மூலம் உங்களால சொல்ல முடியுமா? இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு நடிகரோட கட்சி, ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 5% கொஞ்சம் குறையுது. இருந்தாலும் எதிர்கட்சியா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பலங்கள் ஏற்பட்டு வந்து சொல்ல, ஆளுங்கட்சி பலமா இருக்கு. அது 5% குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப விஜயால ஆளுங்கட்சிக்கு தான் பாதிப்பு ஏற்படுமா, எதிர்கட்சிக்கு பாதிப்பு ஏற்படாதா? இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இது இதுல போய் சேருது. ஸோ இதை போய் சேர சொல்ல அப்ப நிறைய வாய்ப்புகள் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆட்சியே பிடிக்கணும், நாட்டையே மாத்தணும்னு அவர் சொல்லிட்டு இருக்கார் நடிகர். அந்த நடிகருக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கு எழுச்சி இருக்கா இல்லையா? வாய்ப்பு நிறைய இருக்கு. அவரோட செயலும் நிறைய இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் சில வழிகள் இருக்கு. இருந்தாலும் இந்த டிசம்பர் மாசம் சில அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. 4ஆம் இடத்துக்கு போய் உட்காரக்கூடிய செவ்வாய் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ செவ்வாய் 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல வர சொல்ல சில வேலைகள், சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். 3ஆம் இடத்துல ஒரு எழுச்சியை கொடுப்பார். 4ஆம் இடம் வர சொல்லதான் ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வரும். அப்போ சில விஷயங்கள் மாறி வழிகள் வர சொல்ல அந்த டிசம்பர் மாதம் அவரோட நேரம், அந்த நேரம் அதுல இருந்து தள்ளிட்ட அப்புறமா அவரோட எழுச்சி இன்னும் நல்லா இருக்கும்ன்றத சொன்னார். ஓகே சார், ரொம்ப அருமையான இந்த விளக்கத்தை நாடி ஜோதிடத்தின் மூலம் சொல்லியிருக்கீங்க. இப்ப அடுத்து இன்னொன்னு சார், இப்போ உள்ள உலக சூழ்நிலையில தொழில் புரட்சி, இப்போ உள்ள தொழில்கள் எல்லாம் புது புது தொழிலா வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தொழில் புரட்சி ஏற்படுமா? அந்த தொழில் புரட்சியால உலகத்தினுடைய பொருளாதாரம் உயருமா, இந்தியாவின் பொருளாதாரம் உயருமான்னு சொல்ல முடியுமா? இந்தியா தொழில் புரட்சி வளர்ச்சியில பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல 2வது இடம். இப்போ ஜப்பானை கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ 2வது இடம் திரும்பி முதல் இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம 3-4 தொழில் தமிழ்நாட்டிலேயே கால் வைக்கிறாங்க. ஒரு புது தொழில், 3-4 தொழில். அது இல்லாமல் நிறைய தொழில் நார்த்தில் எல்லாம் சேர்ந்து வருது. மிகப்பெரிய தொழில், ரொம்ப அட்மாஸ்பியர். இந்தியாவிலேருந்து நிறைய மேனுஃபேக்சர் ஆகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான நிலைமைகள் ஏற்படும்ன்றதை சொல்றாங்க. சார், இப்ப ஏஐ அப்படிங்கிற ஒரு புதிய தொழில்நுட்பம் வெகு வேகமா பரவிட்டு இருக்கிறது. அந்த தொழில்நுட்பம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து அது உலகத்துக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்குமா, இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு தொழில் ஒரு டெக்னாலஜி வருமா?
கண்டிப்பா இதோட வழி வந்து இன்னும் பெரிய டெக்னாலஜி ஆகும். இதுல ஒரு புது தொழில்நுட்பமும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த தொழில்நுட்பம் வானவியல் ஆராய்ச்சியை வந்து முன்கூட்டியே சொல்றது. அது இல்லாம அதுக்கு மேல இருக்கக்கூடிய நம்ம கிரகத்துக்கு போறதுக்கான வழியை செயல்பாடு பண்றது. இது எப்படி போய் நீங்க பண்ணணும், எப்படி பண்ணணும், சில அட்வான்ஸான டெக்னாலஜிஸ் இன்னும் உருவாயிடும்ன்றதை சொல்றாங்க. சார் வந்து நம்முடைய நாடி ஜோதிடத்தின் மூலமா வந்து பண்டைய ஜோதிட விஞ்ஞானம் அறிவியல் மூலமா பலவிதமான கணிப்புகளை வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. உலகமே வந்து நீரால மூழ்கும் அழியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க, சொல்லியிருக்கிறதாவும் சொல்றாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கு நீங்களும் பல கணிப்புகளில் சொல்லியிருக்கீங்க, மழையால பெரிய பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல வந்து இன்றைக்கு இமயமலையில அந்த உத்தரகாண்ட் மாநிலம், இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த உத்தரகாண்ட் மாநிலம் இமயமலை, இங்கெல்லாம் மேக வெடிப்புகள் ஏற்பட்டு மிகப்பெரிய வெள்ளம் மழை பெஞ்சு நீர் வந்து பல ஊர்களை காணாமல் அடிச்சிட்டு இருக்கு. பல 100 மக்களை வந்து காணாமல் செஞ்சிருக்குது. இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி போற ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி அதாவது நீரால நம்முடைய இந்தியாவுக்கோ உலகத்திலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்க மிகப்பெரிய வெள்ளம் மழை ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கிட்டு இருக்கு. சைனாவிலையும் உண்டாக்கிட்டு இருக்கு, பல இடங்கள் ஜப்பான் உட்பட பல இடங்கள்ல உண்டாக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீரால உலகத்துக்கோ மற்ற வெளிநாடுகளுக்கோ நம்ம இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ மூழ்குமா, பாதிப்பு வருமா அப்படிங்கிறத சொல்லுங்க சார். அதாவது தண்ணி வந்து நீர்வரத்து அதிகமாகி கடல் மட்டும் உயருது, பனிக்கட்டிகளை ஒருபோது மிகப்பெரிய மலைகள்லாம் சரிஞ்சிடும். அப்படி சரி சொல்ல மட்டங்கள் ஏற சொல்ல கடலோர பகுதியாக இருக்கக்கூடிய சென்னையில கொஞ்சம் தண்ணிகள் உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இப்போ கிடையாது. 37-40 2037-40 தான் இந்த மாதிரி ஆகும். ரொம்ப அதிகமான ஒரு வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கரையோர பகுதியில் கொஞ்சம் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு கண்ட்ரி, ஒரு ஆப்பிரிக்காவோ இல்லை தென் ஆப்பிரிக்காவோ இல்லை சவுத் ஆப்பிரிக்காவோ இல்லை அதுலேருந்து வரக்கூடிய ஒரு இடமோ இல்லை ஒரு வளைகுடாவுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு லேண்ட் உடஞ்சி திரும்பி உன்னோட கண்ட்ரியில் போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி இருந்தால் அது ஊரே உருவாகும். அப்போ அந்த மலை சரிஞ்சு வந்து சேரக்கூடிய நிலைமை ஏற்படும். அந்த அளவுக்கு தண்ணிகள் பெரிய பாதிப்பை ஏற்படுகிற நிலைமை இப்போ கிடையாது. 2037-40 நடக்கும். அப்போ கொஞ்சம் எல்லாரும் ஒரு உஷாராக இருக்கிறது நல்லது. இதை பற்றி நம்ம ஒரு முழு எபிசோடே போட்டுருவோம். ரைட் சார். சார் அதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து 100 வயசுக்கும் மேலே அதிகமாக உள்ளவர்கள் அதிகமாக இருக்காங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே வந்து குழந்தை பிறப்புன்றது ரொம்ப குறைவாக போயிட்டு இருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள குழந்தை பிறப்பு விகிதத்தையும் இப்போ உள்ள விகிதத்தையும் எடுக்கும்போது ரொம்ப குறைவாக போயிட்டு இருக்கு. சைனாவிலையும் குழந்தை பிறப்பு ரொம்ப குறைவாகிட்டே இருக்கு. உலக நாடுகள் யூரோப் கண்ட்ரீஸ்லேயும் வந்து குழந்தை பிறப்புகள் குறைவாகிட்டே இருக்கு. இந்தியாவில் கூட வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்கள் குழந்தை பிறப்பு வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவிட்டு, இல்லை பெண்களுக்கு ஈக்குவலாக ஆண்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தை பிறப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு, சொல்லப்படுது சார். ஒரு புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லுது. எந்த மாதிரி புள்ளி விவரங்களால் நான் போகிற போக்க பார்த்தா பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு மனித குலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து மனித குலம் இந்த மாதிரி சூழ்நிலையாலேயே அழிந்து விடுமா, இல்லை இதுக்கு ஏதாவது மாற்று வருமா அப்படிங்கிறத பற்றி நாடி ஜோதிடத்தின் மூலம் சொல்லுங்க சார். உணவு பற்றாக்குறை, உணவுகள் பற்றாக்குறை இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் குறையுது, நமக்கு வந்து சரியான வழிமுறைகள் கிடைக்காம இருக்கிறது, நிறைய நிலைகள் இருக்கு. சில மக்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறப்போ கண்டிப்பாக குறையதான் செய்யும். அதர் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சில வழிகள் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதர் கண்ட்ரியில் இப்பயே அவங்க தனியாக வாழுறது, யூரோப்பியன்ஸ்லாம் பார்த்தியா இண்டிவிஜுவல் லைஃப் தான், தனிப்பட்ட முறையில் வாழுறது, தனிப்பட்ட வழியில் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறதுனால அங்கெல்லாம் சில இடத்துலலாம் மக்கள் தொகையும் 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இருக்க மக்கள் தொகை இன்னும் கூடுற மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல கால்வாசி குறைஞ்ச மாதிரி ஆயிடும். அப்போது மக்கள் தொகை குறைப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு தவிர ரொம்ப அதிகமாக போகக்கூடிய நிலைமை இல்லை. ஆனால் இனங்கள் பெருகக்கூடிய நிலைமை எப்பவுமே உண்டு. இது அழியக்கூடிய தன்மைக்கு போகாது. சார் இப்போ வந்து நல்ல அருமையாக சொல்லியிருந்தீங்க இதுக்கான விளக்கம். இப்போ சமீபத்தில் ஆளுங்கட்சி ஒரு மிகப்பெரிய விழாவை வந்து
ஒரு மாவட்டத்தில் நடத்துச்சு. அது மிகப்பெரிய எழுச்சியான, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்ததாக வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த மாநாட்டால் எதிர்கட்சிகளுக்கு பாதிப்பு வருமா, ஆளுங்கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பேராதரவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லுங்க சார். கண்டிப்பா ஆதரவு இருக்கு. இருந்தாலும் மக்களோட நோக்கம் எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இதை எதிர்பார்த்துன்னு இருக்குங்க அப்படின்றார். சார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து மிகப்பெரிய ஒரு வியூகத்தை வகுத்துட்டு இருக்கிறாங்க. டெல்லியில் போய் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி எதிர்கட்சிகளில் இருக்கிற பிளவெல்லாம் சரி பண்ணுறதா போகிறதா எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சி தலைவரே சொல்லிட்டாரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மத்திய ஆளுங்கட்சி கூட்டணியில் நாங்கள் இருக்கிறதால அந்த ஆளுங்கட்சி தலைவரே சொல்லிட்டாரு, அது அவங்களுடைய உள்கட்சி விவகாரம், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அதனால் இதை பற்றிலாம் அவர் ஒன்றும் எங்ககிட்ட பேசலை, நாங்கள் வேற விஷயங்கள் தான் பேசணும்னு எதிர்கட்சி தலைவரே இன்னைக்கு நேரடியாக பேட்டி கொடுத்துட்டார் சார். அப்போ அவருடைய ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. அவர் எடுக்கிற முடிவு தான் அந்த கட்சியை பொறுத்தளவுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டியிலேயே சொல்லிட்டாரு. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த எதிர்கட்சியில 2-3 பேர் தனியா பிரிஞ்சு போய் சலசலப்பு உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அதனால அந்த எதிர்கட்சி கூட்டணிக்கே பாதிப்பு ஏற்படுமா, அதனால ஆளுங்கட்சிக்கு ஆதரவு ஏற்படுமா என்ன அப்படிங்கறத சொல்லுங்க சார். எதிர்கட்சி ஒருத்தர் வழியா நடக்கிறப்ப எந்த குழப்பமும் இருக்காது. ஸோ அவர் வழியா நடக்கிறதா நல்லது. அவர் பேசின பேச்சோ வழியோ கரெக்ட். இதெல்லாம் பிரிஞ்சு போறதுனால எந்த குழப்பமும் கிடையாது. அவர் வலுவாதான் ஆக போறாரு. அதுக்கான வழிகள் கிடைக்கதான் போகுது. ஓரளவுக்கு எதிர்க்க போய் உட்காரக்கூடிய நிலைமையும் இருக்கு. சார், ரொம்ப அருமையா இந்த வாரம் நாடி ஜோதிடத்தின் கணிப்புகளை தெளிவாக வழங்கியிருக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். 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 ரோஜா டிவி 9 கொரோனா குறைசிலும் இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.